Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான், அதாவது டீ கடை கஜடா. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நேம் சொல்லுவாங்க. இத முட்டைகோஸ்னு சொல்லுவாங்க, வெட்டு கேக்னு சொல்லுவாங்க, வெடி கேக்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஆட்டுக்கால்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்நாக் குட்டீஸுங்க வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வந்தா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 125 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். நூறு கிராம் சீனி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நெய், அப்புறமா ஒரு முட்டை. இப்போ மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் சீனியை போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் சீனியை போட்டுக்கோங்க. அது கூடவே ஏலக்காவையும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ஏலக்காய் நல்லா பொடியும். ஸோ அது கூடவே போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுத்த சீனி கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சுகரும் முட்டையும் நல்லா பைண்ட் ஆயிரும். ஸோ மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுகரும் முட்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா, ரவை, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவுலேயும் செய்யலாம். பட் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப நல்லா வராது. ஸோ இது ஸ்பெஷலாக மைதாவில் செய்தால் தான் நமக்கு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மைதாலே ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஆயிலில் அது ரொம்ப உரியும். ஸோ ரொம்ப ஆயிலியாக இருக்கும். கேக் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா மட்டும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சீனியும் முட்டையும் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இன்றைக்கி நான் ஆட் பண்ண ஒரு முட்டையிலே வந்துட்டு இந்த மாவு ஃபுல்லாகவுமே நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படி கொஞ்சம் மாவு வந்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் முட்டை எடுத்ததுனால எனக்கு வந்து இது கரெக்டாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை எல்லாம் நல்லா ஊறி கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் வரை இதை மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மாவு கையில் ஒட்டாது. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும்தான் வேகும், உள்ளாடி வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்துட்டு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனான கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே தனியாக நடுவில் வந்துட்டு அப்படி வெடிச்சு வரும். ஸோ இது மேபி இதனால் கூட அதை வெடி கேக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வெட்டு கேக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான கஜடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஆயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ அடுத்த செட் ஆஃப் இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான குயிக்கான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் கஜடா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளாடி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.